ஹலோ அண்ணா, எங்க வந்துட்டு இருக்கீங்க நீங்க? 5 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய் வாடி. யாரா நீ? விட்றா. என்ன விடுங்க. விடுங்க. என்ன விடுங்க. உள்ள போ. ஏய் சொல்றேன். உள்ள போடி. உள்ள போ. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. காப்பாத்துங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நீ அவனோட முகத்தை பார்த்தியா? இல்லை சார், அவன் ஃபேஸ் கவராக இருந்துச்சு. நீ எக்ஸாக்டாக என்ன பார்த்த? நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு பொண்ணு அங்கே இருந்தா. அவள் எப்போவுமே இங்கேருந்து தான் ஆட்டோ ஏறுவா. அப்போ தான் ஒரு கார் இந்த பக்கமாக வந்துச்சு. அதில் ஒருத்தன் வந்தான். காரை விட்டு கீழே இறங்கி அப்புறம் அந்த பொண்ணை வற்புறுத்தி கையை பிடிச்சி கீழே இழுத்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த பொண்ணோட பேக்கு கீழே விழுந்துருச்சு. நான் அதை எடுத்துகிட்டு சரி நீ கிட்னாப்பரோட ஃபேஸை பார்க்கலையா? சார், இப்போ தானே சொன்னேன் அவன் ஃபேஸை கவர் பண்ணியிருந்தான்னு. வண்டி டீட்டெயில்ஸ் நம்பர் ஏதாவது பார்த்தியா? இல்லை சார், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துருச்சு. அதனால நான் அது என்ன வண்டி? ஒரு வேன் சார், ஒயிட் கலர். வெள்ளை கலரா? சரி, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணு. சரிங்க சார். போகலாம் சார். சரி சார். தரம் சார், பேக்கை செக் பண்ணுங்க. அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி கார்டு ஏதாவது இருக்கா? செக் பண்ணுறேன் சார். தரவா இருக்கணும். தரம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு இவளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவை. சார் செக் பண்ணுறேன் சார். எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஓகே சார். தரம் சார், பொண்ணோட ஆதார் கார்டு கிடைச்சிருக்கு. இவ பேரு ராதிகா வர்மா. ஓ அப்படியா? இவ சந்தா நகர்ல இருக்கா சார். சந்தா நகர்? ஆமா. என்ன விஷயம் சார், சொல்லுங்க. இந்த பேன் கார்டு உங்க பொண்ணுடதா? எங்க பாருங்க. ஆமா, இது என் பொண்ணோட கார்டு தான். இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்கா? இன்ஸ்பெக்டர் சார் இப்ப அவ ஆபீஸ்ல இருப்பா. சரிங்கம்மா, பாய். ஓகேடா செல்லம்.
Bye. ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா. நீங்க பத்திரமா இருங்க சரியா? நீ பார்த்து போயிட்டு வாமா. பை. பாய். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க சார், உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கிட்னாப்பா? என்ன ஆமா, கிட்னாப்? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார்? 3-4 பசங்க சேர்ந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு யார் கூட எது சண்டை கிட்ட இருக்கான்னு. சார், நாங்க யாரோட எந்த வம்புத்து பக்கம் போகவே மாட்டோம். எங்களுக்கு யார் சார் எதிரிங்க இருப்பாங்க? இங்க பாருங்க சார், அவங்க யாராவது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர் சார். ஏதாவது ஒன் சைடு லவ்? யாராவது அவங்களை டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? இல்ல, என் பொண்ணு என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. எனக்கு உங்க பொண்ணோட நம்பர் கொடுங்க, ட்ராக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். 9765828266. ஓகே, பாத்துக்கிறேன். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க. நம்பிக்கை வைங்க சார், முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். பயப்படாம இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா, ஏதாவது காசு கேட்டு மிரட்டல் கால் வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க சார். சரி மேம், இந்த கார்டை கொடுங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம் மேடம். என்னோட பொண்ணு தைரியமா இரு. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இவங்கள தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க சார். நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தரம் சார். அந்த பொண்ணோட கால் டீடைல்ஸ் எடுங்க. ஓகே சார். அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணதை பார்த்தா அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கிட்னாப்பருக்கு ஏற்கனவே அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கு. அவளோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் மூவ்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாம் சார். கிட்னாப்பர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். ஆனால் இப்படி கூட இருக்கலாம்ல, அவங்கள ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம்ல. இருக்கலாம் சார். எனிவே, எத்தனை நாள் தான் அவன் ஓட முடியும் சார்? இப்படி கூட இருக்கலாம்ல சார். அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணியிருக்கலாம், அந்த பையன் கூட ஓடி போயிருந்தா? இல்லை தரம், அவன் நினைச்சாப்பெல்லாம் ஓட முடியாது. அவள் ஒருவேளை அப்படி இருந்தால் அவள் பேக்கை கீழே விட்டுருக்க மாட்டான். அப்புறம் அந்த ஹோட்டலுக்காரன் சொன்ன மாதிரி அவளை வற்புறுத்தி தான் வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கும். கரெக்ட் சார். நீ என்ன பண்ணுறேன்னா, ஹைவேஸில் இருக்கக்கூடிய டோல் பூத்து எல்லாத்துக்குமே நீ உடனடியாக இன்ஃபர்மேஷன் அனுப்பி வச்சிரு. சீக்கிரமா, அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. செக் பண்ணாமல் எந்த வண்டியும் விடக்கூடாது. சரிங்க சார். சீக்கிரமாக நடக்கணும். எல்லாத்தையும் சர்ச் பண்ண சொல்லு. எஸ் சார். நீங்க இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இங்கே எங்கேயாவது பக்கத்தில்? இல்லை சார், நான் பார்த்தது. ஆமாம்மா, நான் வந்துடுறேன். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. சரிங்க சார். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களாமா? இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்கம்மா? இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை சார், நான் பார்த்தது இல்லை. யாருன்னு தெரியல சார். அட என்ன என்னாச்சு? ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தில்ல? ஏதா ஆச்சா? ஆயிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த பொண்ணை இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா? தெரியலையே. இந்த பக்கமா ஏதாவது வண்டி போகிறத பார்த்தீங்களா? இல்லை இல்லை சார், இல்லை நாங்கள் சார், யாரும் பார்க்கல எங்களுக்கு சார். தெரியாது. இங்க பாருங்க மேடம், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. எங்களோட ஃபுல் டீமுமே ராதிகாவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் கிட்னாப்பரை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கலையே. அப்ப இது வரைக்கும் என் பொண்ணை பத்தி எதுவுமே தெரியவில்லையா இன்ஸ்பெக்டர் சார்? நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன்னு. இங்க பாருங்க மேடம், முதல்ல நீங்க எங்களை நம்புங்க. நாங்க கூடிய சீக்கிரமே ராதிகாவை கண்டுபிடிச்சிருவோம். சார். தரம் சொல்லுங்க. ராதிகா கிட்னாப்பிங் கேஸில் ராதிகாவோட ஃபோன் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு சார். ஓகே சார், இதில் 2 நம்பர் ட்ரேஸ் ஆயிருக்கு. சுமித் பீர்வால், அஷ்லோக் நாம்தேவ். ஓகே. ஆனால் சார், இந்த சுமித்னு இருக்கான்ல, ராதிகா கூட கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கான் சார். இந்த 2ஆவதாக இருக்கிறவன் இருக்கான்ல சார், அவன் கால் பண்ணியிருக்கான். ஆனால் ராதிகா கால் அட்டனே பண்ண மாட்டாங்கடா.
உங்களுக்கு தெரியுமா அந்த பையன் யார் என்னன்னு? தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியும் சார். சுமித் தர்வால் என் பொண்ணோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு சார். ஓகே. அப்புறம் ஸ்லம்னாம்தி அவன் எங்க ஏரியால தான் குடியிருக்கான் சார். ஆனா சார் அவனுக்கும் எங்க பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நாங்க கண்டுபிடிக்கிறோம் சார். தரம் சொல்லுங்க சார். உங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார், எங்க பொண்ணை எப்படியாச்சும் தேடி எங்ககிட்ட கொடுத்துருங்க. பாருங்க மேடம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணை தேடிடுவோம். இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க. உங்க பொண்ணு ராதிகா பத்தி எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். சொல்லுங்க சார். நீங்க ஸ்லோக்கா? ஆமா சார், என் பேர் தான் ஸ்லோக். கீழே இறங்கி வா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இன்னைக்கு மதியம் எங்க இருந்த? இன்னைக்கு மத்தியானம் நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். உனக்கு ராதிகாவை தெரியுமா? ராதிகா தெரியல சார். ராதிகான்னு எனக்கு யாரும் தெரியாது. நல்லா ஞாபகப்படுத்தி பார். ராதிகா வர்மா உன் ஏரியாவில் தான் இருக்கான். நீ அவளுக்கு டெய்லி கால் பண்ற. ராதிகா வர்மாவா? அவ இங்கே தான் இருக்கா. எங்க பக்கத்து வீடு தான், எங்க ஏரியால தான் இருக்கா அவ. அது என்னன்னா, நாங்க 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாவது நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், அவ்வளோதான். ஆனா அவ எப்பவும் ஃபோனை அட்டனே பண்ண மாட்டாங்கறல. அது என்னாச்சுன்னா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனால நாங்க பேசிக்கிறது இல்லை இப்போ. அதனால அவ இப்பெல்லாம் என் ஃபோனை அட்டன் பண்றதே இல்லை. அப்படியா? என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதை நாங்களே பொறுமையா சொல்றோம். யோ வாயா போலாம். இவனை கண்காணிக்கணும். சுபிக் தேவன் நீ தானா? ஆமாம் சார், நான் தான் சுமித் கவர்வால். சொல்லுங்க. நேற்று நீ எங்க இருந்த? நான் என் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு ராதிகா தெரியுமா? தெரியும் சார். அவங்க என் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. என்னோட கலீக். உன்னோட கொலிக்கா இல்லை வேற ஏதாவதா? இல்லை சார், நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நாங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். சொல்லு சுமித். அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டியா? ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் எப்போ ரெடி பண்ணிட்டேனே. கரெக்டாக பண்ணியிருக்கல? உனக்கு என்ன ஆச்சு? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்ட் டைமுக்கு வந்துரு. நான் டைமுக்கு வந்துடுவேன். கிளம்பிட்டு தான் இருக்கேன். நான் கரெக்டாக வந்துடுவேன். ஓகே. சரி. ஓகே, பாய். பாய். ராதிகா இப்போ எங்கே இருக்கா உனக்கு தெரியுமா? இல்லை சார், இன்ஃபேக்ட் அவன் நேற்று ஆஃபீஸ்க்கு வரல. நான் அவளுக்கு கால் கூட பண்ணியிருந்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே தான் வந்துச்சு. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? கூடிய சீக்கிரமே உனக்கு என்னன்னு தெரியும். வா போலாம். சரி சார். நான் ராதிகா ஆஃபீஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். அது என்னன்னா, எப்போ ராதிகாவை கிட்னாப் பண்ணாங்களோ அப்போ சுமித் அவன் ஆஃபீஸில் தான் இருந்தான். நான் அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டேன். அப்புறம் சுலோக்நாத் சார், ஸ்லோக்நாத் எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது சார். நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் கொஞ்சம் பயந்து தான் பேசினான். அவனை வாட்ச் பண்ணுங்க. ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் ஹியர். இங்கே ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு சார். என்ன? ஆமாம் சார். எங்க இருக்கு டெட் பாடி? இங்கே தான் சார், ஹைவே பக்கத்தில் இருக்கு. ஓகே சார், வாங்க போலாம். ஓகே.
அந்த காணாம போன பொண்ணா கூட இருக்கலாம் சார். ம், அப்படி கூட இருக்கலாம். இருந்தாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். பாடியோட ரிப்போர்ட் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. தரம் எல்லா ஏரியாவும் ஃபர்ஸ்ட் லாக் பண்ண சொல்லுங்க. அப்புறமா ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் sir. பண்ணுங்க. தினேஷ் சார். எந்த குழுவும் விடக்கூடாது. எனக்கு எல்லாமே கிளியரா வேணும். ஓகே சார். ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபும் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். என் பொண்ணு நம்ம என்னாச்சு என் பொண்ணை பொண்ணுக்கு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? என்னோட பொண்ணு. சார் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓகே சார் நீங்கள் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு என்ன சொல்லுதுன்னா அவளை கொல்றதுக்கு முன்னாடி அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் கூட என்ன? சுலோக் நாம்தேவ். சார். அந்த பொண்ணு என்னை கிட்னாப் பண்ணாங்களோ அன்னைக்குள்ள எல்லா லொகேஷன் எடுங்க. ஓகே சார். சார் சார் நாங்கள் ஹைவேல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டோம். ஆனால் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிளியராக இல்லை. அதனால அந்த வண்டியை பற்றின எந்த குழுவும் கிடைக்கவே இல்லை சார். தரம் இது எப்படி சாத்தியம்? அது எப்படி ஒரே நேரத்தில் எல்லா கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்கும்? சார் தினேஷ் சிலேக் ராம்தேவோட ஃபோனை ட்ராக் பண்ணியாச்சு சார். குட். சார் எந்த இடத்துல ராதிகாவோட பாடி கிடைச்சதோ அந்த இடத்துலையும் சிலோக் ராம்தேவோட ஃபோன் லொகேஷன் காட்டுது. ஓகே ஓகே தரம். எஸ் சார். ம் ஏய் எங்கடா வர? சார் 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 எதுக்கு சார்? வண்டி எப்படிங்க வா பாக்குற? சார் ஏறு சார் விடுங்க சார் என்ன? சார் நான் என்ன சார் பண்ணேன்? சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் எப்படிங்க பாக்குற? வண்டி எடு. சார் ஏய் தொலைச்சிடுடா. சீக்கிரம் வண்டி எடு. ஏய் அடிச்சு ஓடு. ஏய் என்ன? ஏய் உண்மையை சொல்ற. எங்கடா தப்பிச்சு ஓட பாக்குற? அந்த பொண்ணு எங்க? உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? அவளை ஏன்டா கொலை பண்ண? சார் சொல்லுடா. சார் எனக்கு தெரியாது சார். தரம் எனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். எனக்கு தெரியும் நீ தான் அவளை கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லி. எப்படி பண்ண? ஏன் பண்ண? சொல்லு. நீ எதுக்கு ராதிகாவை கொலை பண்ண? நான் ராதிகாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பொண்ணு பார்த்தாலே லவ் வரும்னு. நான் அவகிட்ட என்னோட காதலை சொன்னேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவ என்னை எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருப்பா. நான் அவளுக்கு காலும் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் ட்ரிங்க் போச்சு, ஆனா அவ ஒரு தடவை கூட எடுக்கவே இல்லை சார். என் போனை அவ எடுத்ததே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவ எப்படியாவது என் போனை அட்டன் பண்ணியே ஆகணும். அவளும் என்ன லவ் பண்ணானா அவ என் போனை அட்டன் பண்ணி தானே ஆகணும். ஒருவேளை அவ என்ன லவ் பண்ணலன்னா என் நம்பரை பிளாக் பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஆனா அவ அதை பண்ணவே இல்லை. பண்ணிருக்கணும்ல. ஆனா நான் அவகிட்ட அன்னைக்கு ஒன்று சொன்னேன். அது என்னன்னா, அதுக்கப்புறம் அலமத்தி ஹபீபு அலமத்தி ஹபீப் வந்தாலே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கத்துற? நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா நான் உன்னை லவ் பண்ணல. என் கையை விடு. நான் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் கூட புரியாதா? முதல்ல என் கையை விடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் என் கையை பிடிச்சிட்டு இருக்காத, இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வாடி ஏறு சீக்கிரம் உள்ள போ. சொல்றேன்ல உள்ள போ. வண்டி எடு.
விடுங்க என்ன இறங்குடி. என்ன விடுங்க. வா. யார் நீங்க? ஆடி வெளியே. என்ன எது கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னடி கத்துற? வா. காப்பாத்துங்க. என்ன விடுங்க. நான் போணும். ப்ளீஸ் விடுங்க. என்ன பண்றேன் பாரு. நான் போணும். ப்ளீஸ் விட்டுருங்க. எந்திரி. நான் போகணும். விட்டுருங்க. நான் போணும். ஹெல்ப். காப்பாத்துங்க. ஹெல்ப். ஹெல்ப். விட்டுருங்க. என்ன விடுங்க. நான் போணும். போடாத. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நோ நோ ப்ளீஸ் ஹெல்ப். காப்பாத்துங்க. நோ என்னது நீயா? அன்னைக்கு நம்ம ரொம்ப ஓவரா பேசுன. ஓவரா சீன் போட்டேன்ல. நீ என்ன நினைக்கிற? உன்னால தப்பிச்சு போயிட முடியும்னா? நான் உன்னை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ என்ன கம்ப்ளைண்ட் அதனால நான் ராதிகாவை கொலை பண்ணிட்டேன் சார். ராதிகா எனக்கு கிடைக்கலன்னா அவளை வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் சார். நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் சார். என்னால வேற என்ன பண்ண முடியும்? தரம் சார், இவனை கோர்ட்டு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். என்னோட பொண்ணு.